மாப்பிள இன்னும் ஊருடா இது சூப்பரா அருமையா இருக்குது. ஆனா இன்னும் ஒண்ணு அடிக்கடி பவரை கட் பண்றாங்க. எங்க இங்கயா கொடைக்கானலையா பவர் கட்டா? அட இங்க எங்க பவர் கட்டு, இங்க பவரே தேவையில்ல. பகல்ல இப்படி குளிருது. எங்க ஊர் சென்னையில தாங்க அடிக்கடி பவரை கட் பண்ணிடுறாங்க. அது வெயில்ல ரொம்ப கடுப்பா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே தான். அவங்க ஆட்சி தாங்க இது. டிஎம்கேயா? நீங்க தானுங்க ஆளுங்கட்சி, விஜய் சார் தானுங்க சிஎம், நீங்க தானுங்க பாக்கணும். இதுதான் நிஜம். என்னங்க நீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பவர் அடிக்கடி கட் பண்றது மேயர் தான். எங்க தலைவர் ஆதவ அர்ஜுன் நான் சொல்லிக்கிறாரு. ஓ அப்படியா விஷயம். மேயர் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தாங்க போட முடியும். இபிக்கும் மேயருக்கும் என்னங்க சம்பந்தம்? மேயர் இல்லையா? அப்பனா கவுன்சிலர் தாங்க. இந்த ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர் தாங்க காரணம். அவங்க தான் போய் போய் எல்லா இடத்துலயும் பவரை கட் பண்ணுகிறாங்க. வார்டு கவுன்சிலர் என்னங்க பண்ண முடியும்? ரோடு போட முடியும், கொலா போட முடியும், வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க முடியும், ஸ்ட்ரீட் லைட் போட முடியும், அவ்வளவுதானங்க பண்ண முடியும். இபிக்கும் கவுன்சிலருக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏங்க யாருங்க நீங்க? எங்க மச்சான் கிட்ட கேட்டா எல்லாத்துக்கும் பதில் நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன பெரிய கவுன்சிலரா? ஆமாங்க, நான் தான் கொடைக்கானல் 7வது வார்டு கவுன்சிலர். பேர் ஷாம்லி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கவுன்சிலர்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ரீல்ஸ் போட்டுருந்தா தெரியும். ஏங்க எங்க மினிஸ்ட்ரி எம்எல்ஏ எல்லாம் ரீல்ஸ் போட்டுதாங்க பெரிய ஆனாங்க. நீங்க ரீல்ஸ் போட்டா பெரிய ஆயிடுவீங்க. ரீல்ஸ் போடுங்க, எங்களை பார்த்து கத்துக்கோங்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பவர் கட்டு நீங்க சொல்ற மாதிரி. இதெல்லாம் விட்டுட்டு ரீல்ஸ் போட சொல்றீங்க. இது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். ப்ரோ எங்க போறீங்க? புதுசா எங்க கட்சிக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ப்ரோ வந்துருக்காரு. அடுத்து அவரை வச்சு தாத்தா வராரு, கதறு விட போறாரு, அது ரீல்ஸ் எடுக்கணும். போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.